ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சிறகடி காசையில் இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். பாட்டி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து யார் கொடுக்குற கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே இங்கே மனோஜ், ரோஹிணி, ஸ்ருதி, ரவிக்கெலாம் ஐயோ பாட்டி என்ன கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்க. எப்படியும் அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி வந்துட்டு நான் பாட்டிக்கு மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி, மனோஜ் வந்துட்டு சேலை வாங்கி தரலாம், இங்கே ஸ்ருதி வந்துட்டு நான் பாட்டிக்கு ஃபோன் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமாக என்னென்னா விஜயாவுக்கு தான் ரொம்ப இது, ஐயோ என்னடா தரப்போகிறாங்க, ஏதாவது இடத்த எதுவும் எழுதி வைப்பாங்களோ, பெருசாக எதுவும் தரப்போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலையை வேற போட்டு உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாவம் நம்ம முத்து தான் வந்துட்டு இதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இந்த கவரிங் நகை யார் வச்சது என்னன்னு அது தெரியாமல் மீனா வேறு அதை கேட்க வேணான்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வந்துட்டு பாட்டிகிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு ஏன்டா என் பிறந்த நாள் அதுமா என் கூடவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்கவும், இல்லை வேலை வந்துருச்சு பாட்டி நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிடுறாங்க. இங்கே மீனா வந்துட்டு பாட்டியை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு ஏமா இதெல்லாம் பண்ணுறங்கிறப்ப, இல்லை இது 80வது பர்த்டே, இதெல்லாம் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் பாட்டி அப்படின்ட்டு அவங்களையும் அண்ணாமலையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டிக்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்ததை வந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, ஒரு குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன விஷயம்னு எங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே நம்ம பாட்டி வந்துட்டு எங்கே இன்னும் முத்துவை காணா, அவன் இந்நேரம் இங்கே தான் இருக்கணும், ஒன்றும் வரலையே, ஒருவேளை விஜய் எதுவும் சொல்லியிருப்பாளோ அப்படின்ட்டு விஜயாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு, ஏன் அவனை இன்னும் காணாங்க, அவன் தண்ணி போட்டுக்கிட்டு வருவான், ஏன் என்னை கேட்குறீங்கன்னு அப்படி எடுத்துரிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க.